கந்த சஷ்டியின் 2ஆம் நாள் விழா ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2ஆம் நாள் விழாவில் இருந்து நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம், இறைவனை முழு மனதோடு தியானிக்க வேண்டும். ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் நம்ம விக்கிரகம் வைத்திருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு நாம் விபூதி அபிஷேகம் செய்யணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். குழப்பமே தேவையில்லை. ஓம் சரவண பவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில், அதாவது 18, 36, 27, 54 அப்படிங்கிற முறையில் நீங்கள் எத்தனை முறையை எண்ணிக்கிறீங்களோ அத்தனை முறையில் நீங்கள் சொன்னால் போதுமானது.